எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ தான் வீடியோ போடுறோம். ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் விழுந்துருச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதால இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த சண்டேவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுசாக நாங்கள் காடை வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், 2 காடை இது. எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குன்றதுனால நாங்கள் 2 மட்டும் வாங்கிட்டோம். ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்க. ஸோ 2 காடை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இதை வந்து கிரேவி பண்ணலாமா இல்லை பெப்பர் சிக்கன் பண்ணலாம், பெப்பர் காடை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து ஒரே திங்கிங். ஸோ எல்லாம் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு பக்கம் மட்டன் வெந்துட்டு இருக்குது. நான் வந்து கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ கிரேவி இப்போ வந்து நம்ம காடை கிரேவி எப்படி வைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. ஸோ தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோட மிஸ்டேக் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வானல் வச்சுக்கிறேன். வானல் நல்லா காஞ்சிருக்கு. நான் இந்த சமையல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பயுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து சோம்பு, சீரகம், பட்டை, பிரிஞ்சால் இலை எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒன்றா கொட்டிடலாம். நான் பொடியாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே நீட்டு வாட்டர் தான் வெங்காயம் அறிவேன். கிரேவிக்குன்றதுனால நான் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சிருக்கேன். உங்களால் எவ்வளோ பொடியாக அறிய முடியுமோ அவ்வளோ பொடியாக அரிஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து மீடியமாக வதங்கியிருக்கு. இது கூட நான் அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு இழுத்து சேர்த்துக்கிறேன். திட்டமாக சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இது கூட நான் 2 தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். நான் திட்டமான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளி கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இது கூட நம்ம காடையை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காடை கிரேவி செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதனால் நீ சாப்பிட்றீங்க? நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். வீட்டில் இல்லை, பசங்க கூட செஞ்சு சாப்பிடுவோம். வீட்டிலலாம் மோஸ்ட்லி சிக்கன் மட்டன் தான் செஞ்சு செய்வாங்களே. இந்த மாதிரி காடெல்லாம் வந்து நம்ம தான் யோசிச்சு டிஃப்ரெண்டாக செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாதான். நாங்கள் காடை பண்ணைக்கே போயிட்டு ஒரு 30-40 காடைக்கு மேலே வாங்கிப்போம். எவ்வளோக்கு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி பசங்களாம் சேர்ந்து செய்வோம். அதில் ஒரு ஜாலி இல்லை. ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ், காடை பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த தோல்லாம் கொஞ்சம் லேசாக இருக்கும் மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் கூட போட்டு வதக்கிடுவேன். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தனிமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சிக்கனமான தனிமிளகாத்தூள். அப்புறம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து மசாலாவோட படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துப்பீங்க, காடை வந்து நல்லா மசாலா கூட ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கிரேவி தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாம்பார்லேருந்து வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் செய்திருந்தாலும் எந்த மசாலா போட்டாலும் நான் வீட்டில் இருக்க வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருவேன். அதே மாதிரி தான் இப்போ கடைக்கும் எல்லா மசாலும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
இது சேர்த்தா தான் குழம்பு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது நல்லா திக்காக வந்துடும். எப்படி கிரேவி ரெடி. ஆமாம், காடை கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி வந்து சூப்பராக வாசனோட ரெடி ஆகிருக்கு. இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மேலாப்பில் பரப்பரன்னு தூவி விடு. காடை கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. ரசம் வைக்கணும், மட்டன் கிரேவி செய்யணும், அதுக்கப்புறம் சாதம் வடிக்கணும். மட்டன் வந்து வேக வச்சிருந்தேன், நல்லா வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் உசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படா என்ன சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு போல. ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா சாப்பிடும்போது மனோட ரிவ்யூ கேட்போம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக செய்யலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்ம மனோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, மனோட ரிவ்யூ கேட்டுகிட்டே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மட்டனுக்கு ரெடி பண்ண போகிறேன். மட்டன் கிரேவி, அப்புறம் ரசம், இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போடாது, அவ்வளோதான். முட்டை. ஏன்னா நம்ம சண்டே சமையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு செஞ்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு தான் வாங்கணும். ஏன்னா வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது ஃபிஷ் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. வீட்டில் வைக்கும்போது கூட எனக்கு அதோட அருமை தெரியல. அதை சாப்பிடாம இருக்கும்போது தான் என்னடா இது மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதோ சொல்லிட்டு தோணுது. நெக்ஸ்ட் வீக்கு ஃபிஷ் வாங்கிக்கலாம். காடை கிரேவி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எஸ். மட்டன் கிரேவி ரெசிபி நம்ம போட்டுட்டோம். ஏற்கனவே போட்டுட்டோம். அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்த வாட்டி. எந்த வாட்டி எல்லா வாட்டியும் அதே மாதிரி தான் செய்யறோம். எந்த மாற்றமும் இல்லை. மட்டன் குழம்பு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. நீயும் செய்வேன்னு பார்க்குறேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் இது வைப்பாங்களா சூப்பு, நீ வாங்கிட்டு வந்து கூட ஆட்டுக்கால் சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வரணும். ஆட்டுக்கால் மட்டும் எனக்கு சுத்தம் நம்ம தான் சுத்தம் பண்ணிக்கணும். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நெருப்பில் சுட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அதான் தெரியும் சுத்தம் பண்ணுறதுலாம். அங்கே வீட்டில் அம்மா வீட்டில் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு நாள் கூட நான் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை நினச்சிட்டே இருந்தேன். ஒரு டைம் வீடியோஸ் பார்க்கும்போதும் இல்லை டிவியில் பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இவர்கிட்ட சொல்லுவேன், ஆட்டுக்கால் வாங்கிடுவாங்க, நான் உங்களுக்கு செஞ்சேன். இவருக்கு என்ன நம்பிக்கை இல்லையா, இல்லை செய்ய மாட்டேன், நம்ம வாங்கின தரக்கூடா நம்பிக்கை இல்லையா என்ன சொல்றது இல்லை. அதுதானே அப்படிலாம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. நெக்ஸ்ட் டைம் ஆட்டுக்கால் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. சாப்பிட்ற வேலை தான். பசி எடுக்குது எனக்கு, ரொம்ப பசி எனக்கு. சரி என்னென்ன ரெடியாக இருக்கு? சாப்பாடெல்லாம் ரெடி. இதை காட்டுறேன். இது காடை கிரேவி, முட்டை, இங்கே பாருங்க, மட்டன் குழம்பு, ரசம். எப்படி? சண்டே ஸ்பெஷல். ஆமாம், இன்னைக்கு ஒரு பிடிக்கிறோம். சரி சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வந்து ஆரம்பிக்கலாம். மட்டன் குழம்பு அப்படியே ரசம். மட்டன் குழம்பு, அதுக்கு வந்து காடை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கப்பா. மெயினே அதுதான். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கு? மட்டன் குழம்பு சூப்பர். அது தெரிஞ்ச விஷயம். கிரேவி தான் பார்க்கணும். அடுத்தது காடை கிரேவி. ஃபஸ்ட்டு லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பராக தான் இருக்கு. சூப்பராக தான் இருக்கா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. அதான் பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன். லெக்கு ஓகேவா? சூப்பராக வெந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் காடை சாப்பிட்ற, எப்படி இருக்கு? டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை சிக்கன் மாதிரி தான் இருக்கா? சிக்கன் டேஸ்ட்டு இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.
அது இதுக்கப்புறம் காடை டேஸ்ட்டாக தெரிஞ்சிச்சுல. இன்னொரு நாள் காடை பிரியாணி செய்யலாம். ம். காடை வாங்கி அதை சின்ன சின்ன பீஸாக சாப்பிட்டுட்டே அடுத்த சண்டே என்ன செய்யறது சொல்லிட்டு பிளான் போட்டு வேண்டியதான். அடுத்த சண்டேன்னு இல்லை, இதுக்கப்புறம் எந்த சண்டே வருமோ எல்லா வாரமும் வாங்க முடியுமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து காடை கறி வந்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சதை விட சூப்பராகவே வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் காடை கறி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப பசி இப்போ வரைக்குமே. எப்படா ரெடியாகவே எப்படா போய் சாப்பிட சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு தான் ஃப்ரிட்ஜ் பாருங்க. மனம் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்காரு. நான் அப்புறம் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கேன். ஸோ நானும் வந்து போய் சாப்பிட்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.